இன்னைக்கு ஒரு புடி. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. விவசாயத்தில் மிக முக்கியமான ஒன்று தான் மீன் வளர்த்தல். மீன் உணவை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. மீன் வளர்த்தல் விவசாயம் பொதுவாகவே ஏரி குளங்களில் தான் வளர்ப்பாங்க. அப்படி தான் எங்கள் ஊர் வாவரையில் ஜெயல் ஃபிஷ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மீன் பண்ணை என்னோடய நண்பர் ஒரு நடத்திட்டு வராரு. இந்த மீன் பண்ணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்லக்கு, ரோகு, ஜிலேபி, நட்டர் அப்படின்னு சொல்லி பல வகையான மீன்களை இங்கே வளர்த்துட்டு வராங்க. இந்த மீன் பண்ணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடமாக அவங்க மீன்களை போட்டு வளர்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு வருஷம் கழித்து அந்த மீன்களை பிடிச்சு அவங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி அவரோட மீன் பண்ணைக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய வலையெல்லாம் ரெடி பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த குளத்தில் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் இந்த குளம் சுமார் 1 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் பண்ணை. ரொம்ப கைதேர்ந்த நபர்களால் மட்டுமே இங்கே பிடிக்க முடியும். அதுக்காக அவங்க பெரிய பெரிய வலைகளெல்லாம் அவங்க ரெடி பண்ணி பிடிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவங்க முயற்சி பண்ணி அந்த வலையெல்லாம் இழுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல எந்த ஒரு மீனோட அறிகுறி இல்லாமல் இருந்தது. வலையை கரையை நெருங்கின உடனே அந்த மீன்களெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக துள்ள ஆரம்பிச்சிது. ஒரு வழியாக வலையை இழுத்து அவங்க கரைக்கு கொண்டு வந்த உடனே அதில் பார்த்திங்கன்னா சைஸாக மீன்களெல்லாம் மாட்டியிருந்தது. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லாமே பெரிய பெரிய மீன்கள். என் கையில் கூட அது நிற்கவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் பார்த்துட்டு கூட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் என்னுடைய நம்பர் கிடையாது. இது அந்த மீன் பண்ணையாளரோட நம்பர். இந்த மீன்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. இது வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நாட்களில் கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ.